தாயார் ஹீராபென் மறைவை அடுத்து பிரதமர் மோடி அகமதாபாத் சென்றடைந்துள்ளார். அந்த நேரலை காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தாயார் ஹீராபென் மறைவை அடுத்து பிரதமர் மோடி அகமதாபாத் சென்றடைந்துள்ளார். அந்த காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தாயார் ஹீராபென் மறைவை அடுத்து பிரதமர் மோடி அவர்கள் அகமதாபாத் விமான நிலையத்தில் சென்றடைந்துள்ளார். தாயாரின் இறுதிச் சடங்கில் பங்கேற்க பிரதமர் மோடி அகமதாபாத் சென்றடைந்துள்ளார். நேரலையாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தாயாரின் இறுதிச் சடங்கில் பங்கேற்க பிரதமர் மோடி அவர்கள் அகமதாபாத் சென்றடைந்துள்ளார். நாம் இதனை நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தாயார் ஹீராபென் மறைவை அடுத்து பிரதமர் மோடி அகமதாபாத் விமான நிலையத்தில் சென்றடைந்துள்ளார். தாயாரின் இறுதிச் சடங்கில் பங்கேற்க இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் மோடியின் சகோதரர் சோமாபாய் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் ஹீராபென் வீட்டில் வருகை தந்துள்ளனர். நாம் நேரலையில் இதனை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த சில நாட்களுக்கு முன்பு உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்ட மோடியின் தாயார் ஹீராபென் அகமதாபாத்தில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். அங்கு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி இன்று உயிரிழந்துள்ளார் ஹீராபென். நாம் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்போது தாயாரின் இறுதிச் சடங்கில் பிரதமர் மோடி அகமதாபாத்திற்கு சென்றடைந்துள்ளார். கடந்த ஜூன் மாதம் 100வது வயதில் அடியெடுத்து வைத்த ஹீராபென் மறைவுக்கு தலைவர்கள் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். தனது தாயார் மறைவையொட்டி பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் ஒரு புகழ்பெற்ற நூற்றாண்டு கடவுளின் காலடியை சேர்ந்துவிட்டதாகவும் கூறியுள்ளார். அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையை தனது தாயாரிடம் உணர்ந்ததாகவும் பிரதமர் மோடி அவர்கள் குறிப்பிட்டுள்ளார். தாயார் மறைவையொட்டி அகமதாபாத் விரைந்துள்ள பிரதமர் மோடி தாயாரின் இறுதிச் சடங்கில் பங்கேற்க இருக்கிறார். அங்கிருந்தவாறே மேற்கு வங்கத்தில் நடைபெறவுள்ள வந்தே பாரத் ரயில் உள்ளிட்ட பல்வேறு திட்ட பணிகளை பிரதமர் மோடி காணொலி வாயிலாக தொடங்கி வைக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாம் நேரலையில் இதனை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பிரதமர் நரேந்திர மோடியின் தாயார் ஹீராபென் மோடி உடல்நலக்குறைவால் காலமானார். அகமதாபாத் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி அவருடைய உயிர் பிரிந்துள்ளது. நாம் நேரலையில் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த சில நாட்களுக்கு முன்பு உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்ட மோடியின் தாயார் ஹீராபென் அகமதாபாத்தில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். அங்கு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி இன்று உயிரிழந்துள்ளார். தாயார் ஹீராபென் மறைவை அடுத்து தற்போது பிரதமர் அவர்கள் அகமதாபாத் வந்தடைந்துள்ளார். அந்த நேரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆண்டன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஆண்டன். தற்போது பிரதமர் மோடி அவர்களின் தாயார் மறைவை குறித்து கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் பிரியங்கா. அதான் அவங்க இப்போ கிட்டத்தட்ட 100 வயது ஆகியிருக்கின்றது. ஸோ இது கண்டிப்பாக பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு என்றுதான் கூற வேண்டும். தாயின் மறைவு என்பது கண்டிப்பாக அனைவருக்குமே ஒரு மிக பாரமான ஒரு விஷயமாகும். ஸோ இது போன்ற ஒரு சூழலில் தற்பொழுது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தாயார் உயிரிழந்திருக்கிறார். அவர் 18 ஜூன் 18 1923ஆம் ஆண்டில் பிறந்தவர். ஸோ அதன் அடிப்படையில் தற்பொழுது அவருக்கு 100 வயது ஆகின்றது. குஜராத் மாநிலம் மெக்சானாவில் உள்ள வாட் நகர் என்பதுதான் அவருடைய சொந்த ஊராகும். ஹீராபென் மோடி குஜராத்தின் மோத் காஞ்சி சமூகத்தை சேர்ந்தவர் ஆவார். இது இந்திய அரசாங்கத்தால் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினராக வகைப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஸோ இவரது கணவர் தாமோதர் தாஸ் முல்சந்த் மோடி என்பவர் ஆவார். ஸோ இவர்களுக்கு தான் 5 மகன்கள். அது சோமா மோடி, அதாவது சுகாதாரத்துறையிலிருந்து ஓய்வு பெற்ற ஒரு அதிகாரி. பங்கஜ் மோடி, அது குஜராத் அரசின் தகவல் துறையில் இருந்தவர். அது அம்ரித் மோடி, அதுபோல பிரகலாத் மோடி. அதுக்கு பிறகு நரேந்திர மோடி, இந்தியாவினுடைய 14வது பிரதமர். ஸோ இதுதான் அவர்கள் அந்த குடும்பமாகும். இத்தகைய சூழ்நிலையில் தான் மிக இளம் வயதிலேயே அவருடைய கணவர் தாமோதர்தாஸ் முல்சந்த் மோடியை திருமணம் செய்து கொண்டார் ஹீராபென். ஸோ அவரது மூன்றாவது மூத்த மகன் நரேந்திர மோடி தான் 2014 இந்தியாவினுடைய பிரதமரான நாம் அனைவரும் அறிந்ததுதான்.
அதற்கு முன்பாக அவர் தொடர்ந்து 4 முறை குஜராத்தினுடைய முதல்வராக பணியாற்றினார். நரேந்திர மோடி முதல் முறையாக குஜராத்தின் முதலமைச்சராக பதவியேற்ற பொழுது லஞ்சம் வாங்க வேண்டாம் என்று அவருக்கு அறிவித்திருக்கின்றார் அவரது தாயார் என்று கூறப்படுகின்றது. பல்வேறு நேர்காணல்களில் கூட பல முறை பிரதமர் நரேந்திர மோடியும் கூட தனது தாயார் தனது வாழ்க்கையின் ஒரு மிகப்பெரிய தூண் என்றும் தனது வெற்றியில் முக்கிய பங்கு வகித்துள்ளார் என்றும் கூறினார். நிச்சயமாக அது அனைவரும் கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. எப்பொழுதுமே அதாவது அவருடைய வெற்றிக்கு பின்னர் கண்டிப்பாக அவருடைய தாயார் அவருடைய குடும்பம் இருக்கும் என்பது பெற்றோர் இருப்பார்கள் என்பது அறிந்ததுதான். அந்த வகையில் பிரதமர் நரேந்திர மோடியும் பெரும்பாலான நேரங்களில் தன்னுடைய வெற்றிக்கு தன்னுடைய வாழ்க்கையில் தான் இந்த ஒரு நிலையை அடைந்ததற்கு தன்னுடைய தாய் ஒரு முக்கியமாக காரணமாக இருந்திருக்கின்றார் என்பதனை பல முறை அவர் கூறியிருக்கின்றார். அதனை நாமுமே பல்வேறு கட்டங்களில் அதனை காண முடிந்திருக்கின்றது. என்றால் அவர் தன்னுடைய தான் எந்த விதமான செயல்களை செய்வதாக இருந்தாலும் அதற்கு முன்பாக தன்னுடைய தாயை சந்தித்து ஆசி பெறுவது என்பது போன்ற பல்வேறு முக்கியமான அந்த நிகழ்வுகளை நாம் பார்த்திருக்கின்றோம். பிரதமர் நரேந்திர மோடி அவர் பிரதமராக இருக்கும் பொழுதும் சரி, பிரதமராவதற்கு முன்பும் சரி, குஜராத் முதலமைச்சராக தொடர்ந்து இருந்த பொழுதும் சரி, இதனை நாம் பல்வேறு காலகட்டங்களில் நாம் அதனை காண முடிந்திருக்கின்றது. அவர் தன்னுடைய தாய் மீது எந்த அளவுக்கு பாசம் கொண்டிருக்கின்றார் என்பதனை அது வெளிப்படுத்தியது. 2014ஆம் ஆண்டு தேர்தல் முடிவுகள் வருவதற்கு முன்பாக கூட பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய தாயாரிடம் சென்று ஆசி பெற்றதையும் நாம் காண முடிந்தது. அவர் பிரதமர் நரேந்திர மோடியின் தாயாரை பொறுத்தவரையில் அவர் தனது கணவர் இறப்பதற்கு முன்பாக வாட்நகரில் உள்ள குடும்பத்தின் மூதாதையர் வீட்டில் வசித்து வந்திருக்கின்றார். அந்த வாட்நகர் என்பதுதான் அவருடைய அந்த குஜராத்தில் இருக்கின்ற வாட்நகர் தான் அவருடைய பூர்வீக இடம். அங்குதான் அவருடைய மூதாதையர் வீட்டில் வசித்து வந்தார். தன்னுடைய கணவனுடைய மறைவுக்கு பிறகு அவர் தனது இளைய மகனான பங்கஜ் வீட்டில் வாழ்ந்து வந்திருக்கின்றார். 2015ஆம் ஆண்டு கூட பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய அமெரிக்க பயணத்தின் பொழுது பேஸ்புக்குடைய மார்க் ஜுக்கர்பர்க்குடன் அங்கிருந்து அங்க இருக்கக்கூடிய அந்த டவுன் ஹாலில் அமர்ந்து தனது தாயை பற்றி பேசி உணர்ச்சி வசப்பட்டதை நாம் பார்க்க முடிகின்றது. பல்வேறு காலகட்டங்களில் இது போன்று தன்னுடைய தாயின் மீது இருக்கக்கூடிய அந்த பாசத்தை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். இது போன்று பல்வேறு தருணங்களில் பல்வேறு இடங்களில் பல்வேறு மேடைகளில் பேசும்பொழுது கூட தன் தாயை பற்றி பேசி உணர்ச்சி வசப்பட்டிருக்கிறார் என்பது நாம் பல சமயங்களில் அதனை பார்க்க முடிந்திருக்கின்றது. 2016ஆம் ஆண்டுல மே மாதம் பிரதமர் நரேந்திர மோடி தாயார் ஹீராபன் அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி இருக்கக்கூடிய டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த ரேஸ்கோர்ஸ் சாலையில் இருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வ இல்லம் அங்குதான் பிரதமருடைய அதிகாரப்பூர்வ இல்லமாகும். 2016ஆம் ஆண்டில் அந்த ரேஸ்கோர்ஸ் சாலையில் இருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வ இல்லத்திற்கு முதல் முறையாக ஹீராபன் அவர்கள் சென்றிருந்தார். அப்பொழுது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய அந்த அதிகாரப்பூர்வ இல்லத்தை தனது தாயார் ஹீராபனிடம் சுற்றி காட்டியிருப்பார். அது தொடர்பான படங்களையும் கூட அவர் அப்பொழுது பகிர்ந்திருந்தார். இது போன்ற தருணங்கள் கண்டிப்பாக ஒருவருடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத தருணங்களாகும். அந்த வகையில் பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய தாயாரை இறுதி வரையில் மறக்காமல் அவர் எப்போ ஒரு பிரதமராக இருக்கின்றார் என்பது கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு நாட்டினுடைய பிரதமர் அப்போது இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் இது போன்று தாயாரை பற்றி நினைவு கூர்ந்து தாயாரிடம் அவ்வப்போது சென்று ஆட்சிகள் பெற்று அவருக்காக ஒரு நேரத்தை செலவிடுவது என்பது பிரதமராக இருக்கக்கூடிய ஒருவருக்கு கண்டிப்பாக ஒரு இயலாத காரியமாகத்தான் இருக்கக்கூடும். அவ்வளவு ஒரு பிஸி ஸ்கெட்யூல் எனப்படக்கூடிய எப்பொழுதுமே ஒரு பரபரப்பாக ஒரு இயங்கிக் கொண்டிருக்கக்கூடியதுதான் நாட்டினுடைய பிரதமர். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலையும் தன்னை இந்த உலகிற்கு அறிமுகப்படுத்திய தன்னை ஈடெடுத்த தன்னுடைய தாயாருக்கு அவர் கண்டிப்பாக அந்த மரியாதை செலுத்த வேண்டிய மரியாதையும் அவருக்கு காண்பிக்க வேண்டிய அன்பையும் எந்த விதத்திலும் மாற்றிக்கொள்ளவில்லை, மாறவும் இல்லை என்பதனை நாம் பல தருணங்களில் நாம் நேரடியாக பார்க்க முடிந்திருக்கிறது. அதைத்தான் நானும் கூறினேன்.
அதே போல அந்த 2016ஆம் ஆண்டு அந்த அப்போது இருந்த அந்த 500 நோட்டுகள் செல்லாது என்கின்ற ஒரு அதிரடியான அறிவிப்பினை பிரதமர் நரேந்திர மோடி திடீரென வெளியிட்டார். நாடு முழுவதும் மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை அது ஏற்படுத்தியது, மக்களிடையே மிகப்பெரும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது. அந்த காலகட்டங்களில் தான் அந்த ஏராளமான மக்கள் அந்த வங்கிகளிலும் அந்த ஏடிஎம்களிலும் மிகப்பெரிய நீண்ட வரிசைகளில் நிற்பதை நாம் காண முடிந்தது. அப்பொழுது தன்னுடைய மகன், அதாவது பிரதமர் நரேந்திர மோடி எடுத்த அந்த பழைய ரூபாய் நோட்டுகளை தடை செய்யும் அந்த ஒரு முடிவிற்கு அப்பொழுது பிரதமர் நரேந்திர மோடி தாயார் ஆதரவளித்திருக்கின்றார் என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். அவர் அந்த முடிவினை ஆதரித்து ஏடிஎம் வரிசையில் நின்று அதனை பார்த்திருக்கின்றார் என்று தகவல்கள் தெரிவிக்கப்பட்டன. காட்சிகளும் அது தொடர்பான காட்சிகளும் வெளியாகி இருந்தன. ஸோ ஒரு தாயாருக்கு ஒரு மகன் எவ்வளவு பணியாற்ற முடியுமோ, எவ்வளவு அன்பினை காட்ட முடியுமோ அதனை பிரதமர் நரேந்திர மோடி காட்டியிருக்கின்றார். அதே போல ஒரு மகனுக்கு ஒரு தாயார் என்ற விதத்தில் உறுதுணையாக இருக்க முடியுமோ என்றால், ஒரு மகனை ஈண்டெடுத்து அந்த மகன் ஒரு மாநிலத்தினுடைய முதல்வராகி தொடர்ந்து அங்கு அந்த மாநிலத்தில் முதல்வராக இருந்து அதன் பிறகு ஒரு நாட்டுக்கு பிரதமராக இருக்கிறார் என்பது தாய்க்கு கண்டிப்பாக அதனை விட ஒரு மிகப்பெரிய செய்தி ஒரு அந்த மகனை எடுத்த தாயாருக்கு வேறு எதுவும் இருக்க வாய்ப்பில்லை. ஸோ அந்த வகையில் பிரதமரான பொழுது அவ்வளவு மகிழ்ந்திருப்பார் பிரதமர் நரேந்திர மோடி தாயார். ஸோ அது போன்ற சூழ்நிலையில்தான் அவருக்கு மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக பிரதமர் நரேந்திர மோடிக்கு அவர் சென்ற இடங்களிலெல்லாம் அவர் செய்த செயல்களிலெல்லாம் அவருடைய நடவடிக்கைகள் அனைத்திலுமே கண்டிப்பாக அவருடைய தாயார் மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக இருந்திருக்கின்றார் என்பது கண்டிப்பாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாகும். அதே போல 2019ஆம் ஆண்டு கடந்த 4 வருடங்களுக்கு முன்பு லோக்சபா தேர்தல் நடந்த போதும் கூட அங்கு வாக்களிப்பதற்கு முன்பாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய தாயாரிடம் ஆசி பெறுவதற்காக மீண்டும் தனது தாயாரை சந்தித்ததை நாம் பார்த்தோம். ஸோ இது போன்ற கண்டிப்பாக இதெல்லாம் ஒரு உணர்ச்சி பூர்வமான தருணங்களாகும். ஒரு தாய்க்கு, அதுவும் அவர் ஒரு 100 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கக்கூடிய ஒரு தாயார், பிரதமர் நரேந்திர மோடியின் தாயார். ஸோ அந்த வகையில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தனது தாயார் மீது காட்டிய பாசம், அதுவும் ஒரு மனிதனுடைய ஆயுள் நீடிப்பதற்கு இது போன்ற தருணங்கள் கண்டிப்பாக ஒரு முக்கியமான தருணங்களாகவே கருதப்படுகின்றது. மருத்துவ ரீதியாகவும் பார்த்தீர்கள் என்றால் ஒரு மனிதன் எப்பொழுதும் ஒரு உற்சாகமாக சந்தோஷமாக இருக்கும் பொழுது இயல்பாகவே அந்த ஆயுள் நீடிக்கும் என்பது மருத்துவ ரீதியாகவும் கூறப்படுகின்றது. ஸோ அந்த வகையில் ஒருவருக்கு தன்னை சுற்றி இருக்கக்கூடியவர்கள், தான் சார்ந்திருக்கக்கூடியவர்கள் தனக்கு ஒரு பக்கபலமாக தன் மீது ஒரு பாசத்துடன், ஒரு ஈடுபாட்டுடன், அரவணைப்புடன் இருக்கும் பொழுது அது இயல்பாகவே அந்த நபருக்கு ஒரு அந்த வயதை நீட்டிக்க செய்யக்கூடிய ஆயுட்காலத்தை நீட்டிக்க செய்யும் என்று கூறப்படுகின்றது. அந்த வகையில் தான் பிரதமர் நரேந்திர மோடியின் தாயாருக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கூட ஒரு மிகப்பெரிய ஒரு பக்கபலமாக இருந்திருக்கின்றார். வயதான காலத்தில் தாயாருடைய வயதான காலத்திலும் அவர் மீது ஒரு அளவான பாசத்தை அவர் காண்பித்திருக்கின்றார். ஸோ அதன் அடிப்படையிலும் அவருடைய அந்த ஆயுட்காலம் தொடர்ந்து நீடித்தது. மிக எந்த விதமான மருத்துவ ரீதியான பெரிய அளவிலான எந்த விதமான பிரச்சனைகளும் இன்றி, உடல்நல குறையும் இன்றிதான் இறுதியில் இருக்கும் பொழுது ஏராளமான பெற்றோர்கள் கண்கலங்கி யாருடைய ஒரு ஒத்துழைப்பும் இல்லாமல், கவனிப்பும் இல்லாமல் உயிரிழக்கக்கூடிய தருணங்களை எல்லாம் நாம் பார்க்க முடிகின்றது. அதற்கு எடுத்துக்காட்டுகளாகத்தான் பல்வேறு அந்த முதியோர் இல்லங்கள் எல்லாம் இருக்கின்றன. அதற்கெல்லாம் பல இடங்களில் பிள்ளைகளால் நிராகரிக்கப்படக்கூடிய சூழ்நிலையில் ஒரு அனாதைகளாகின்றனர். அந்த குழந்தைகள், அதாவது மனிதன் பிறக்கும் போது குழந்தையாக பிறக்கின்றான், இறக்கும் பொழுதும் அவன் குழந்தை மனநிலையில் தான் இருக்கின்றான் என்பது
மருத்துவ ரீதியாகவே சொல்லப்படுவது. நாமும் அனைவரும் அதனை அறிவோம். இறப்பதற்கு முன்பு இருக்கக்கூடிய அந்த இறுதி காலகட்டங்களில் எல்லாம் மனிதன் நிச்சயமாக மீண்டும் ஒரு குழந்தையாகவே மாறிவிடுகின்றான். ஸோ அப்பொழுது அந்த குழந்தையாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக அவர்களுடைய வேலைகளை தொடர்ந்து செய்தாலும் கூட ஏதோ ஒரு அன்பிற்காக அந்த மனிதன் இறுதியில் இயங்குவான் என்பது அனைவருக்கும் உணர வேண்டும். அது அனைவரும் அறிவோமா என்பது தெரியாது, ஆனால் உணர வேண்டும். எவ்வளவு மிகப்பெரிய ஒரு பதவியிலிருந்து வாழ்ந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு மனிதனும் கூட இறுதியில் இது போன்ற ஒரு அன்புக்காகவோ பல்வேறு இது போன்ற ஒரு அன்பிற்காக, பாசத்திற்காக, ஒருவருடைய அரவணைப்பிற்காக அஞ்சலி செலுத்திய பின் தனது தாயார் ஹீராபென் உடலை பிரதமர் மோடி சுமந்து சென்றதை நாம் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பிரதமர் நரேந்திர மோடியின் தாயார் ஹீராபென் மோடி உடல்நலக்குறைவால் காலமானார். அகமதாபாத் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி அவருடைய உயிர் பிரிந்தது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்ட மோடியின் தாயார் ஹீராபென் அகமதாபாத்தில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். அங்கு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி இன்று உயிரிழந்தார். இறுதிச் சடங்கிற்காக தாயார் ஹீராபென் உடல் ஏற்றப்பட்ட வாகனத்தில் தற்போது மோடியும் சென்று கொண்டிருக்கிறார். இந்த நேரலை காட்சிகளை நம்ம தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் யோகேஸ்வரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் யோகேஸ்வரன், தற்போது இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. பிரதமர் நரேந்திர மோடியினுடைய தாயார் ஹீராபென் மோடி நேற்றைய முன்தினம் திடீர் உடல்நலக்குறைவு காரணமாக குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய மேத்தா என்ற ஒரு தனியார் மருத்துவமனையில அனுமதிக்கப்படுகிறார். அனுமதிக்கப்பட்ட சில மணி நேரங்கள்ல அந்த மேத்தா என்ற தனியார் மருத்துவமனை தரப்பிலிருந்து முதற்கட்ட அந்த மருத்துவ அறிக்கை என்பது வெளியானது. மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட அறிக்கையாக அவருடைய உடல்நிலை என்பது தேறி வருவதாக மருத்துவர்கள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டது. ஆனால் பிரதமருடைய அலுவலகத்திற்கும் பிரதமருடைய தாயார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்ற தகவல் குஜராத் மாநிலத்திலிருந்து கிடைக்கப்பட்ட உடனே பிரதமர் நரேந்திர மோடியும் உடனடியாக அவசரமாக குஜராத் மாநிலம் அகமதாபாத்திற்கு வந்து அவருடைய தாயார் உடல்நிலை குறித்து மருத்துவர்களிடம் கேட்டிருந்தார். கிட்டத்தட்ட 90 நிமிடங்களாக மருத்துவர்களிடம் அவருடைய உடல்நிலை குறித்து கேட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தான் மீண்டும் அவர் டெல்லி புறப்பட்டு சென்று விட்டார். நேற்றைய தினம் 2வது அறிக்கை என்பது மருத்துவமனை தரப்பிலிருந்து வெளியான போதும் அதே நேரத்தில் ஹீராபென் மோடியுடைய உடல்நிலை என்பது தொடர்ந்து முன்னேற்றம் அடைந்து வருகிறது என்பதையே மருத்துவர்கள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டது. ஆனால் இன்று அதிகாலை 3:39 மணியளவில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்து விட்டார் என்ற ஒரு வருத்தத்துக்குரிய செய்தியை மருத்துவர்கள் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்ததை அடுத்து பிரதமர் நரேந்திர மோடி அவசரமாக மீண்டும் இன்று குஜராத் மாநிலம் அகமதாபாத்திற்கு விடியற் காலை வந்தடைந்தார். தொடர்ச்சியாக மருத்துவமனையில் இருக்கக்கூடிய அவருடைய அந்த உடலை பார்த்ததுக்கு பிறகு காந்தி நகரில் இருக்கக்கூடிய அவருடைய ரேஷன் என்ற கிராமத்தில் வசித்து வரக்கூடிய பூர்வீக இல்லத்திற்கும் பிரதமர் நரேந்திர மோடி நேரடியாக சென்றார். அவருடைய தாயாருடைய உடலை தோளில் சுமந்து சென்ற அந்த காட்சிகளையும் ஒரு பக்கம் பார்க்க முடிகிறது. பிரதமருடைய சகோதரர்களும் உடன் இருக்கிறார்கள். அந்த காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. பிரதமர் நரேந்திர மோடியுடைய வருகையொட்டி குஜராத் மாநிலம் காந்தி நகரில் குறிப்பாக பல்வேறு பகுதிகளில் பலத்த பாதுகாப்பு என்பதும் போடப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இன்று அதிகாலை தான் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியானதை தொடர்ந்து காந்தி நகர்ல இருக்கக்கூடிய ஹீராபென் மோடி வசித்த அந்த இல்லத்திற்கு வெளியே குஜராத் மாநிலத்தை சேர்ந்த பல நூற்றுக்கணக்கான மக்கள் கூடியிருக்கிறார்கள். அவர்களை ஒழுங்குபடுத்தக்கூடிய பணிகளிலும் குஜராத் மாநில போலீசாரை பொறுத்து மட்டுமே ஈடுபட்டிருக்கிறார்கள். பிரதமர் நரேந்திர மோடியினுடைய தாயார் ஹீராபென் மோடி மறைவையொட்டி பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் பலரும் தங்களுடைய ஆழ்ந்த இரங்கலையும் பதிவு செய்து வருகிறார்கள். குறிப்பாக மத்திய அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலர் பிரியங்கா காந்தி மற்றும் சோனியா காந்தி உள்ளிட்ட பல்வேறு கட்சி தலைவர்கள் தொடர்ச்சியாக தங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து வருகிறார்கள். ஹீராபென் மோடியை பொறுத்த மட்டுமே அவருக்கு வயது தற்போது 100. கடந்த ஜூன் மாதம் தான் அவர் தன்னுடைய 100வது பிறந்த நாளை கொண்டாடி இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. பிரதமர் நரேந்திர மோடியும் நேரடியாக காந்தி நகரில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்திற்கே சென்று பிரதமர் நரேந்திர மோடி தாய்க்கான பல்வேறு பணிவிடைகளையும் அன்றைய தினம் செய்திருந்தார். அதற்கான புகைப்படங்களையும் தன்னுடைய அதிகாரப்பூர்வ ட்விட்டர் வலைதள பக்கத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பதிவிட்டிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இப்படிப்பட்ட நிலைகளில் ஹீராபென் மோடி இன்று அதிகாலை 3:39 மணி அளவில் உயிரிழந்திருக்கிறார் என்ற ஒரு வருத்தத்துக்குரிய செய்தியும் அதே ட்விட்டர் வலைதள பக்கத்துல பதிவு செய்திருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. பிரதமர் நரேந்திர மோடியை பொறுத்த மட்டுமே தனக்கு வாழ்க்கையின் மிகப்பெரிய தூணாக
ஹீராபென் மோடி இருந்தார் என்பதை பல்வேறு சமயங்கள்ல குறிப்பிட்டிருக்கார். குறிப்பாக 2014 முதல் முறையாக பிரதமர் நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்றதற்கு பிறகு 2015 ஆண்டு மார்க் ஜூக்கர்பெர்க்குடன் நடந்த ஒரு நேர்காணல் நிகழ்ச்சியின் போது உங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு அடித்தளமிட்டவர் யார் என்ற ஒற்றை கேள்விக்கு தன்னுடைய தாயார் மட்டுமே தன்னுடைய வாழ்க்கையின் தூண் என பிரதமர் நரேந்திர மோடி பதிலளித்து அந்த மேடையிலே அவர் உணர்ச்சி வசப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இந்த நேரத்துல குறிப்பிடத்தக்கது. அதே போல 2014 ஆண்டு பிரதமர் நரேந்திர மோடி பதவியேற்றதற்கு பிறகாக கிட்டத்தட்ட 2 வருடங்கள் கழித்து டெல்லியில் இருக்கக்கூடிய பிரதமருக்கான அதிகாரப்பூர்வ அரசு இல்லத்துல ஹீராபென் மோடி பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து தன் மகன் பிரதமராக இருக்கிறார் என்பதற்கான உணர்ச்சி வசப்பட்ட நாளும் அன்றைய தினமே. அதற்கு பிறகு பல்வேறு அரசியல் கட்ட திருப்பங்கள்ல பிரதமர் நரேந்திர மோடிக்கு உறுதுணையாக இருந்தவர் ஹீராபென் மோடி. பிரதமர் நரேந்திர மோடியின் கீழ் எத்தனையோ அமைச்சரவை இலாக்காக்கள் இருந்தாலும் கூட பல்வேறு சமயங்களில் தன் மகனுக்காக தான் எப்போதும் நிற்கப்பட வேண்டும், நாட்டினுடைய ஒரு மூத்த குடிமகளாக பிரதமருக்கான அந்த சேவை செய்யப்பட வேண்டும் என்ற வகையில பல்வேறு சமயங்களில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறார். குறிப்பாக இந்தியாவில் பணமதிப்பிழப்பு நடவடிக்கை எடுக்கப்பட்ட போது மத்திய அரசுக்கு எதிராகவும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிராகவும் பல்வேறு குரல்கள் எழுப்பப்பட்ட நிலையில் ஒற்றையாளாக தானும் இந்த நாட்டின் ஒரு மூத்த குடிமகள் என்பதை நிரூபிக்கக்கூடிய வகையில ஏடிஎம் வரிசையில் காத்திருந்து பிரதமர் நரேந்திர மோடி அந்த பணமதிப்பு நடவடிக்கையின் போது அவர் பணத்தை எல்லாம் எடுத்திருந்தார். ஒரு பிரதமருடைய தாய் என்பதையும் தாண்டி நானும் ஒரு நாட்டினுடைய சாமானிய மூத்த குடிமகள் என்பதை நான் நிரூபிக்கிறேன் என்ற வகையிலே ஹீராபென் மோடி செயல்பட்டிருக்கிறார். இதே போல குஜராத் மாநிலத்தில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், ஒவ்வொரு தேர்தல்களின் போதே நேரடியாக வாக்குச்சாவடிகளுக்கெல்லாம் சென்று அவர் வாக்களித்த காட்சிகளையும் முந்தைய ஆண்டுகள்ல பார்த்திருப்போம். இறுதியாக கடந்த 1 மாதங்களுக்கு முன்னதாக நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய குஜராத் மாநிலத்துடைய சட்டமன்ற தேர்தலிலும் அவர் வாக்களித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த வாக்களிப்பின் போதே பிரதமர் நரேந்திர மோடி இறுதியாக குஜராத் மாநிலம் காந்தி நகரில் இருக்கக்கூடிய தன்னுடைய தாயை சந்திப்பதற்காக சென்றதே அவர் இறுதியாக தன்னுடைய தாயை சந்தித்து உரையாற்றிய ஒரு நிகழ்வாகவும் பார்க்க முடியுது. அதற்கு பிறகாக பிரதமர் நரேந்திர மோடி இறுதியாக தன்னுடைய தாயை சந்தித்தது கடந்த 2 தினங்களுக்கு முன்னதாக மேத்தா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்ற செய்தியை கேட்டதற்கு பிறகே அவர் டெல்லியில் இருந்து குஜராத் மாநிலம் அகமதாபாத் வந்து தன்னுடைய தாயை சந்தித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இப்படியாக பல்வேறுபட்ட நிகழ்வுகள் என்பது ஒரு தாய்க்கும் மகனுமகனுக்கான ஒரு பாச போராட்டமாகவே 2014 ஆண்டுக்கு பிறகாக நீடித்து வந்திருக்கிறது. ஒரு பிரதமராக பதவியேற்றதற்கு பிறகாக தன்னுடைய தாயையும் அதிகமாக கவனித்துக் கொண்டவர் தான் பிரதமர் நரேந்திர மோடி என்பதும் குறிப்பிடத்தக்க. அதற்கு முந்தைய காலகட்டங்கள்ல பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அவர்களுடைய இளைய சகோதரர்கள், மூத்த சகோதரர்கள் மற்றும் சகோதரிகளுக்காக ஹீராபென் மோடியுடைய அந்த ஆகச்சிறந்த அர்ப்பணிப்பு என்பது இன்றியமையாது என்பதை பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட அவருடைய சகோதரர்களும் தெரிவித்திருக்கிறார்கள். அதற்கான காரணம் ஹீராபென் மோடியை பொறுத்தமட்டுமே அவருக்கு 5 ஆண் குழந்தைகளும் 1 பெண் குழந்தைகளும் இருக்கிறார்கள். இவர்களை வளர்ப்பதற்கு பல்வேறு கஷ்டங்களையும் சந்தித்திருக்கிறார்கள். குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடி அரசியல் ரீதியிலான அவருடைய பயணத்தை தொடங்கிய உடனே ஹீராபென் மோடி தான் தன்னுடைய வேலைகளை எல்லாம் கவனித்துக் கொண்டார். குறிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து வேலைகளையும் அவரே பார்த்துக் கொண்டார். அரசியல் பயணத்தில் முக்கியம் செலுத்துங்கள், நாட்டுக்கு நல்லது செய்யுங்கள் என்பதை பிரதமர் நரேந்திர மோடியினுடைய அந்த ஒரு வாக்காக ஹீராபென் மோடி தெரிவித்ததாக பிரதமர் நரேந்திர மோடி பல்வேறு சமயங்களில் எல்லாம் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இந்த நிலையிலே இன்று அதிகாலை 3:39 மணியளவில் மேத்தா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த பிரதமர் நரேந்திர மோடியினுடைய தாயார் ஹீராபென் மோடி உடல்நலக்குறைவு காரணமாக சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார் என்ற ஒரு செய்தியை யோகேஸ்வரன் தொடர்ந்து இணைப்பில் இருங்க. அடுத்ததாக தங்களுடைய இரங்கலை பதிவு செய்வதற்காக பாஜக செய்தி தொடர்பாளர் நாராயணன் திருப்பதி இருக்கிறார். வணக்கம் சார். தற்போது பிரதமர் நரேந்திர மோடியின் தாயார் ஹீராபென் அவர்கள் காலமாகியுள்ளார். இது குறித்த விவரங்கள் பதிவு பண்ணுங்க. ஒரு மிகச்சிறந்த மகனை பெற்றெடுத்த ஒரு தாய் இன்று மறைந்திருக்கிறார். அவர் ஒரு ப்ரௌட் மதர் என்று சொல்வார்கள். பெருமை வாய்ந்த ஒரு தாயாக இந்த நாட்டிற்கு, ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு மிக சிறந்த மகனை நான் அர்ப்பணித்திருக்கிறேன் என்கின்ற ஒரு பெருமையோடு அவர் மறைந்திருப்பது உண்மையிலேயே ஒரு சிறப்புமிக்க விஷயமாகத்தான் இருக்கிறது. வயது முதிர்ந்த காலத்திலே அவர் மறைந்திருந்தாலும் கூட அவருடைய அன்பும் பாசமும் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு எப்பொழுதுமே தேவைப்படும். இதுவரையிலும் அவரை ஈன்றெடுத்து வளர்த்தெடுத்து பல்வேறு இன்னல்களுக்கிடையே அவரை இந்த நாட்டினுடைய பிரதமராக்கி நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய அர்ப்பணிப்பை செய்திருக்கக்கூடிய அந்த பெண்மணியினுடைய, அந்த தாயாரினுடைய, வீர தாயினுடைய புகழ் ஓங்குக. எங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்கள் பிரதமருக்கு. சார், பிரதமருடைய தாயாருடைய இழப்பு பிரதமர் அவர்களுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்பட்டிருக்கு? எந்த ஒரு மகனுக்குமே தன்னுடைய தாயினுடைய இழப்பு ஈடு செய்ய முடியாததுதான். குறிப்பாக
ஒரு பிரதமராக இருந்தும் கூட தன்னுடைய தாயை தன் அருகிலே வைத்துக் கொள்ளாமல், ஆனாலும் எப்பொழுதெல்லாம் ஓய்வு கிடைக்கிறதோ அப்பெல்லாம் சென்று அவரை நேரில் பார்த்தது, அதே போல ஒரு பிரதமர் தன்னுடைய மகன் என்பது குறித்து அவர் பெருமை கொண்டிருக்கிற அதே நேரத்திலே ஒரு சாதாரண வீட்டிலே கடைசி வரையிலும் ஆட்டோவிலே சென்று கொண்டிருந்த ஒரு மிக சிறந்த பெண்மணியாக அவர் வாழ்ந்திருக்கிறார். அதே போன்ற ஒரு எளிமையான வாழ்க்கையை அந்த பெண்மணி, அந்த தாய், வீரத்தாய் கொடுத்ததன் காரணத்தினால்தான் நம்முடைய பிரதமரும் எளிமையான வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த தாய் மகன் இணைப்பு என்பது, பாசம் என்பது யாராக இருந்தாலும் அதை ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு தான். அவருடைய துயரத்திலே நாமும் பங்கு பெறுகிறோம். நாராயணன் திருப்பதி சார், தொலைபேசி வாயிலாக தங்களுடைய இரங்கலை பதிவு செய்தமைக்கு நன்றி சார்.